யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிராக தமிழ்நாடு அரசால் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்யக் கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிராக மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ள நிலையில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் முதலில் உயர் நீதிமன்றத்தையே அணுக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சவுக்கு சங்கருக்கு எதிராக மூன்றாவது முறையாக குண்டர் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. புழல் சிறையில் இருந்த அவரிடம் இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவரது உறவினர் உச்ச நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார். நீதிபதி தீபாங்கர் தத்தா மற்றும் நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் தொடர்ச்சியாக குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவது சட்டத்தை மீறிய செயல், கருத்து சுதந்திரத்தை முடக்கும் முயற்சியாக இது உள்ளது என்று வாதங்களை முன்வைத்தார். இந்த விவகாரத்தில் முதலில் உயர் நீதிமன்றத்தை தான் நாடியிருக்க வேண்டும். எனவே தங்களால் இந்த மனுவை தற்போது விசாரிக்க முடியாது எனக் கூறி மனுதாரரை சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை விரைந்து வேண்டும் என்றும் பரிந்துரைத்தனர். ஏற்கனவே வேறு சில வழக்குகளில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டபோது சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீனை வழங்கியிருந்தது. ஆனால் அந்த நிபந்தனைகளை தளர்த்த கோரி சங்கர் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டபோது உங்களுக்கு மருத்துவ காரணங்களுக்காகத்தான் ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் ஜாமீனை பெற்றுக்கொண்டு நீங்கள் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இதை அனுமதிக்க முடியாது என கூறி ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த மறுப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.